நமக்கு 495வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல வந்து லூஃபி வந்து ஏச ஃபாலோ பண்ணிட்டு வரான். அங்க பார்த்தா சபோன்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தா 3 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் இன்னொரு பார்த்தா அவனுங்க வந்து கப்பலுக்காண்டி சேர்த்து வச்ச பணத்தை வந்து இன்னொரு டீம் வந்து எடுக்க வராங்க. அது ஒண்ணு இன்னொரு டீம் எடுக்க வரல. இவனுங்களே ஆல்ரெடி நிறைய திருடி தான் வச்சிருக்கானுங்க. ஆனா அவனுங்கள பிடிக்க தருவாயில கடைசியில் நம்ம லூஃபி மாட்டிக்கிட்டான். லூஃபி அடின்னு அடிக்கிறாங்க. எங்க இருக்குடான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லவே மாட்டுக்கான். ஆனா அதுக்குள்ள சபோ ஏசு பாஞ்சு வராங்க. உன்னை காப்பாத்த நாங்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு மாசா பாஞ்சு வரானுங்க. அவனுங்க பில்டிங் உடைச்சிட்டு உள்ள இறங்கிட்டானுங்க. ஸ்ட்ரைட்டா வந்து ஒருத்தன் அடிச்சு ஏர்ல பற கொடுத்தானுங்க. அவனுங்க டேய் இவன் தாண்டா என்கிட்ட இருந்து பணத்தை தேடிட்டு போனான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவனான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏஸ் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு லூஃபி அழுதுகிட்டே இருக்கான். ஏசு பாஞ்சு வந்து ஒருத்தன் அடிக்கலான்னு வரான். ஏசையே லாக் பண்றாங்க உள்ளவன். டேய் உங்க ஃப்ரெண்டு ரொம்ப பேசணும்டா, எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அவங்க ஏசுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சபம் கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஏசு கத்துறான். பாஞ்சு வந்து ப்ளூ ஜம்ப் பயிரிட்டு தலையில ஒரு போடு போடுறான். அதான் போர்ச்சமே தலையில ஒரு போடு போடுறான். பார்த்தா ஏசு சபவும் லைட்டா மாட்டிக்கிட்டானுங்க அவனுங்க கிட்ட. டேய் எனக்கு இது வலிக்குடான்னு சொல்லிட்டு போர்ச்சமே பேசுறான். ஆனா சபவும் ஏசு பயப்பட மாட்டேங்கானுங்க. அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பக்கமும் சுத்தி வளைக்கிறாங்க. இவன்ட ஸ்வாட் இருக்கு பாத்து இருந்துக்கோன்னு சொல்றான் சபோ. ஆனா ஏசு பாஞ்சு பாஞ்சு போறான். போர்ச்சமைக்கு ஈக்குவலா போறானுங்க. இதுல ஒரு பக்கம் சபோ சுத்திக்கிட்டு வரான். பின்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களையும் பாஞ்சு பாஞ்சு அடிக்க வரான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா சபோ வந்து லூஃபியை காப்பாத்திட்டான். சரிடா வாடா இங்க இருந்து போவான்னு சொல்றான் சபோ. நீ இங்க இருந்து போடான்னு சொல்றான் ஏசு. டேய் வாடா போன்னு சொல்றான். நான் எவனையும் பார்த்து பயந்து ஓடலாம் மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாடா, இவனுக்கு ப்ளூ ஜம்ப் பைரட்னு சொல்றான் ஒரு பக்கம் சபோ. என்னை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமாடா, அது எங்களோட பணம்டா, ஒழுங்கு மாதிரி இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போர்ச்சமே ஆரம்பிக்கான். அமைதியா கொடுத்துட்டுனா உன்னை விட்டுருவோம் இல்லைன்னா கொன்றுவோம்னு சொல்றான் போர்ச்சமே. ஆனா ஏசு அதெல்லாம் தடுத்து நின்றுட்டு இருக்கான். காசெல்லாம் உன்ட தர முடியாதுன்னு சொல்றான் ஏசு. பார்த்தா சபவும் திரும்பி முன்னாடி வந்துட்டான். ஏன்டா எப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சபா கேட்கறான். என்னாலலாம் பயந்து ஓடவன்னு சொல்றான். சடனா சோட வச்சு ஒரு வெட்டு வெட்டுறான். அவன் கையில இருக்க ஆயுதமே உடையுது. ஏஸ் தலையில வெட்டு உழுது. ஆனா லூஃபி ஏசையே பாத்துக்கிட்டு இருக்கான். வாய முட்டா ரொம்ப பேசாத சொல்லிட்டு போர்ச்சமே பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வாரான். பார்த்தா நம்ம லூஃபி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்கள. ஆனா இங்க போர்ச்சமே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. நைட்டும் ஆயிட்டு ப்ளூ ஜம்ப் பைரட்டோட கேப்டன் அவங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் உண்மையில இந்த பொடியன்கள்ட்ட நீ அடி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. கேப்டன் ப்ளூ ஜாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். என்னோட பணத்தை எங்கடா, இனிமேல் உங்க மூஞ்சனை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவளையே சுட்டு தள்ளுறான். என் பணத்தை நான் எங்கடா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ளூ ஜம்ப் பைரட்டு ஆரம்பிக்கிறானுங்க. வாங்க நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இங்க இருந்து பார்த்தா நம்ம லூஃபி தான் அழுதுகிட்டு இருக்கான். உன்னை சபை சொல்றான். டே ஏசு உனக்கு ரொம்ப பேட் ஹேபிட் இருக்குடா, இந்த மாதிரிலாம் இருக்க கூடாடா, சில நேரம் நம்ம ஓடத்தாண்டா செய்யணும், உண்மையான பேரிட்ட இப்படி தாண்டா செய்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பழசே நல்லதா இருந்துச்சு, ஆனா இப்ப புதுசு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஏசு கையில இருக்க ஆயுதத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். டே ப்ளூ ஜம்ப் பைரட் இதை விட மாட்டானடா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்றான். டே அவனுக்கு கண்டிப்பா வந்து கொன்றுவானுங்கன்னு சொல்லி லூஃபியா அழுதுகிட்டு இருக்கான். வாய மூடுறா, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏசோ கத்திக்கிட்டு இருக்கான். கோல மாதிரி அழாதன்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல லூஃபி அப்படி சந்தோஷமா ரொம்ப நன்றின்னு சொல்றான். நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்காம. டே அவன் நன்றி தானடா சொன்னான்னு சொல்றான் சபோ. டே நீ தான் மாட்டிக்கிட்டீலடா, எதுக்குடா எங்க பேரை பத்தி நீங்க சொல்லவே இல்ல, சொல்ல வேண்டியதானடா, நீ ஒரு இல்லைன்னா இறந்துருப்பன்னு சொல்லிட்டு ஏஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் அப்படி சொன்னோம்னா நீங்க என்னை ஃப்ரெண்டாவே ஏத்துக்கிட மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் சாவ போற நிலைமையில இருந்துகிட்டு நீ எதுக்கிட்ட எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னான்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கிறான். இவ்வளவு உனக்கு பிரச்சனை கொடுத்துருக்கேன், எதுக்கிட்ட நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த, அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் இவ்வளவு தொந்தரவு பண்ணும், நீ வந்து நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் பார்த்த, அதுல என்ன விஷயம் சொல்லிட்டு ஏஸ் கேட்கறான். ஏன்னா இங்க என்னால யாரையுமே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் விண்டுமில்லி வில்லேஜுக்கும் போக முடியாது, மவுண்டன் பேண்டிட்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால ஃபுல்லா தனியா தான் இருந்தேன், எனக்கு யாருமே இல்ல, தனிமையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி உன் பேரண்ட்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏஸ் எனக்கு தெரிஞ்சது எங்களோட தாத்தா மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற யாரும் கிடையாது சொல்றான். டேய் நீ எங்க கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் லூஃபி. ஏஸ் அப்படி பழச யோசிச்சு பாக்குறான். கோல்ட் ரோஜரோட பையனா, அப்பனா அவன் டெவிலா தாண்டா இருப்பான், அவன் கையில கட்டச்சா செத்துருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுனதெல்லாம் அவன் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என் கூட வாழன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்கறான். ஆமான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். ஆனா உன்னை மாதிரி ஒரு பொடியை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ ரொம்ப அழுவுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே நான் உண்மையிலே ஸ்ட்ராங்குடா, நான் அழலாம் மாட்டேன்னு சொல்றான். டே நீ ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கடா, நீ ஒரு கிரை பேபின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே முள் கிளவுஸால இது வரைக்கும் நீ அடி வாங்கிருக்கியாடா, என்னோட வயசு 7 தான்டா, அதனால தான்டா நான் அழுதன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு 10 வயசு ஆகுது, நீ அழாம இருப்பியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா லூஃபிக்கு ஏசுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உன்னோட நல்லா ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. நான் வந்து சேங்ஸ்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் ஒரு கிரேட் பைரட் ஆவன்னு சொல்லிட்டு நான் ஆகியே தீருன்னு சொல்லிட்டு கத்துறான். சபோ இவனை 2 பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிடா நிப்பாட்டுங்கடான்னு சொல்றான். இதுல எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றான் சபோ. டே கண்டிப்பா ப்ளூ ஜம்ப் பைரட்ஸ் வந்து நம்மள தேடி வருவாங்க, அதுவே ஒரு பிரச்சனைன்னு சொல்றான் சபோ. இந்த காட்டுல ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, கோஆபரேட்ஸ் இங்க தான்டா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிட்டா சண்டை போட்டு, இப்போ நம்ம தூங்கணும்னு நம்மள தேடி வருவாங்கன்னு சொல்றான். அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உங்க ஹெல்ப் வேணும்னு சொல்றான் சபோ. சடனா 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் விடியுது.
எங்கன்னு பார்த்தா மவுண்டன் பேண்டிட்ஸ்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி ஏசு சபோ ஒன்னா படுத்திருக்கான். பாஸ் இங்க வாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடா பிரச்சனை சொல்லிட்டு பாக்குறாங்க. 1 2 1 2 பாக்குறாங்க. பார்த்தா 3ஆம் நம்பரா ஒரு ஆள் இருக்கு. இது எவன்டா 3ஆம் நம்பர்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏசு லூஃபி நடுல இவன ஒருத்தன் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏசு லூஃபி இவன் யாரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா பேசிட்டு படுக்கிறான். இன்னொரு பொடியை யாருன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஏன்ட்டியா நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சபோ நிக்கிறான். நான் தான் சபோ டடான்னு சொல்றான். என்ன இனிமேல் நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களா டடான் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான் சபோ. யாரா நீ புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு டடான் வந்து கையை தட்டி விடுறா. உன்னையில தங்கவே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்காம. பார்த்தா சபோக்கும் டாடானுக்கும் சண்டை வந்துருச்சு. நான் இனிமேல் இங்கதான் இருப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு வேஸ்டான பாட்டின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பத்தாடா சிரிக்கன்னு சொல்லிட்டு டாடான டென்ஷன் ஆகிட்டு இருக்க ஒரு பக்கம். சரிடா லூஃபி சபோ இனிமேல் நீங்க இருக்கலாம்டா. ஆனா உங்களுக்கு ஏகப்பட்ட மேல ஒருக்கு தருவோம், நீ வேலை பார்த்தா தீரணும்னு சொல்றாவா. ரொம்ப நன்றி டாடான், இது போதுன்னு சொல்றான் சபோ. பார்த்தா வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போறாங்க. டேய் துணி துவைக்கணும் வீடு துடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தவங்க கண்டுக்கிடாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. சபோ லூஃபின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சபோ வேகமா ஓடிட்டு நிக்கிறான். டாடன் உன்ட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம். ப்ளூ ஜாம் பைரட்ஸ் வந்தாலும் வருவாங்க, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொல்றான் அவன். ப்ளூ ஜாம் பைரட்ஸா அவனுக்கு கிட்ட இங்க வராங்கன்னு சொல்லிட்டு டாடான் ஷாக் ஆகுறான். ஏன்னா அவங்க க்ரூ மட்டும் நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம், கண்டிப்பா வருவானுங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பைரட்ஸ் அடிச்சாங்களான்னு சொல்லிட்டு மவுண்டன் பைரட்ஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இங்க என்ன 3 பேரும் டடான கிண்டல் அடிச்சுக்கிட்டே வராங்க. அந்த பாட்டி வேஸ்ட்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரானுங்க. ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு லூஃபி வேகமா ஓடி வரான். ஸ்ட்ரெயிட்டா வரானுங்க. எதையும் அடிச்சு நொறுக்கிட்டு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆனா லூஃபியும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். லூஃபிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கானுங்க அவனுங்க. பார்த்தா நான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்றான். அப்பனால நீச்சல் அடிக்க முடியாது அப்படிதான் சொல்லிட்டு சபா கேட்கறான். ஆமான்னு சொல்றான் லூஃபி. அதுக்கப்புறம் லூஃபிக்கு ஒரு வாழை மட்டும் கொடுக்குறானுங்க. சரிடா நீ என்னதான் சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் கம் ஃப்ரூட் சாப்பிட்டேன்னு சொல்றான் லூஃபி. அப்புறம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம் ஃப்ரூட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. இவனோட பாடி வந்து ரப்பர் ஆயிட்டு ஆனா நீச்சல் அடிக்க முடியாது, இது பெரிய வேஸ்ட்னு சொல்றான் ஒரு பக்கம். என்னோட ஸ்பெஷல் மூலம் வேற லெவலா இருக்குடா, அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். வாயை வச்சு நீ ரொம்ப பேசுவா, நீ வேஸ்ட்னு சொல்றான். அதுக்கப்புறம் மூஞ்ச ரப்பர் மாதிரி இழுத்து பாக்குறான் சபோ. அது உண்மையிலே சூப்பரா இருக்குடா, நீ நல்லா இருக்கான்னு சொல்றான் சபோ. உன்னோட பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த உடம்பு வச்சு நீ சண்டை போட்டா நல்லா சண்டை போடலாம்டா, உனக்கு ஹேண்ட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றான். ஆமா கம் பலூன்லாம் நான் போடுவேன், அதெல்லாம் வேற லெவலா இருக்கும், கேனன் பால்லாம் போட்டு அட்டாக்க போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்காண்டி நான் செய்யறேன், நான் ஏசுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்றான். கம் அப்படின்னு சொல்றான். சடனா என்னன்னு பார்த்தா பலூன் மாதிரி மாறுதாம. இதான் கம் பலூன் சொல்லிட்டு பால் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காம. பார்த்தா பால் மாதிரி ரொட்டேஷன்ல வரான். சபா அதை கிக் பண்றான்னு சொல்றான். ஏசு சபாவும் கிக் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க. பார்த்தா லூஃபி ஒரு ஃபுட்பால் மாதிரி யூஸ் பண்றானுங்க. அடிச்சு ஏர்ல பறக்கூடாதுங்க. லூஃபி ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள போய் விழுதான். பார்த்தா தண்ணிக்குள்ள விழுந்தது இல்லாம ஒரு பார்த்தா லூஃபி வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். அதை அடிச்சு நொறுக்கிட்டு லூஃபி வெளியே காப்பாத்துறாங்க. அது மாதிரி அதை கெட்டி தூக்கிட்டும் போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கொஞ்சம் நான் செத்து பண்ணான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். சரி விட்டுட்டா, நம்ம சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏஸ் அப்படியா, சரி ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றான் லூஃபி. என்னடா இவன் ஈஸியா வந்து இவங்களை வந்து மன்னிச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு சபவோ ஷாக் ஆகுறான். இதை நம்ம எப்பண்டா சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு லூஃபியே பேசிக்கிட்டே இருக்கான். ஏஸ் நான் உன்னை தேடி போகணும், என் கூட வரேன்னு சொல்லி கேட்கறான். 3 பேர் தேடி இந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா முதல்ல எங்க புதைச்சு வச்சிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு தான் போறாங்க அவங்க. கிரேட் டெர்மினல் நீ செக் பண்ணின்னு சொல்லி ஏஸ் கேட்கறான். லூஃபி நீ வீட்டுக்கு போடா, நாங்க வாரான்னு சொல்றான் சபோ. சடனா லூஃபி கத்த ஆரம்பிக்கான். வாய முடுறான்னு சொல்றான் ஏஸ். பார்த்தா ஏசு லூஃபியை பார்த்தா ஒவ்வொரு இடத்துல விசாரிக்கிறாங்க அவங்க. இங்க என்னன்னு பார்த்தா ஒருத்தன் கழுத்து மேல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உங்க முன்னோர் தாண்டா இங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரேட் டெர்மினல்ல காட்டுறாங்க. சடனா அவனுக்கு துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு ஜெட்டு மாதிரி தப்பிச்சு போறானுங்க. டேய் கொஞ்சம்னா செதறிடும்டா, நம்மள தாண்டா எல்லா இடத்துலயும் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு சபோ பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கிட்ட நம்ம ஒளிஞ்சிருக்கோம், நம்ம போய் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு ஏஸ் பேசிக்கிட்டு இருக்கான். டே அங்க 100 பேருக்கு மேல வரவங்கடா, தேவையில்லாம போக கூடாதுன்னு சொல்றான். சபோ சொல்றதாண்டா கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய மூடுன்னு சொல்லி ஏசோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்க டாடான தான் காட்டுறாங்க. இந்த பொடியனுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டானுங்க. எதிரியை வேற உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டாடா ஆளுகள்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க அந்த வீட்டுக்குள்ள பயந்து ஒடுங்கி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சின்ன விளக்குல உட்கார்ந்துருக்காங்க அவங்க. பைரட்ஸ் வந்தா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்ம மவுண்டன் பேட்டிட்ஸ் நம்ம யாருன்னு காட்டோம்னு சொல்லிட்டு டாடானோ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நம்மள தேடி வந்தாங்கன்னா ஏசு லூஃபி எல்லாத்தையும் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், இது போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாடான். அப்புறம் கார்ப்ட என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம அந்த குழந்தைகளை கொடுத்தாலும் ப்ளூ ஜம் பைரட்ஸ் எல்லாம் வந்து மென்மையாக மாட்டானுங்க, நம்மளே அடிப்பானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்யன்னு சொல்லிட்டு டாடான் யோசிக்கிறா. சரி வாங்கடா நம்ம எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஏசு சபோ இங்கதான் இருக்காங்களா சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்லன்னு சொல்லிட்டு இருக்கானு ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவனு அங்க இருந்து வாரானுங்க. பார்த்தா அந்த முதலே அடிச்சு நொறுக்கிட்டு தூக்கிட்டு வராங்க அவங்க. பார்த்தா தூக்கிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரேட் டெர்மினல் விட்டு ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டானுங்க அவனுக்கு. ஆனா ப்ளூ ஜம் பைரட்ஸ் இன்னும் அவங்களை வெளியே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ஏகப்பட்ட அனத்தை ஹண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வருது வரல ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறானுங்க. கிரேட் டெர்மினலே ஓரளவுக்கு அவங்க கையில கொண்டு வரானுங்க. அதோட முடியுதா அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.